ఒక్కసారి క్షమిస్తాను. చంద్రు మ్మ్. డాడీ ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. ஹலோ ஆல், வணக்கம். பஞ்சாப் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த பஞ்சாப் டீம் ஜெயிக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா பீடா? உங்க பேச்சுக்கு எதிர்த்து அதுக்கு மேல என்ன சொல்லணும்? பாத்தீங்கன்னா அவ்வளோ முயற்சி பண்ணாங்க தோக்குறதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். அப்ப கூட இந்த பஞ்சாப் ஜெயிக்கலன்னா எப்பதான் ஜெயிப்பாங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன பீடா? Johnny, Johnny, yes, Papa. Getting runs, no, Papa. Every match, fail, Papa. I will still play, yes, Papa. இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஜெயிக்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது. பால் சஞ்சீவ் சாம்சன் அந்த லிவிங்ஸ்டனை கேட்ச் விட்டாரு. அந்த கேட்ச புடிச்சிருந்தாருன்னா அவரோட யோகிதையே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க? Wow, there is a power hitting. இந்த பிச்சில் அப்படியே கையை முறுக்கி முறுக்கி சிக்கந்தர் ராஜா போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்லோ பிச்சில் கடுபடு பண்ணிருப்பாரு. நான் திருப்பி சொல்றேன், இவங்க எல்லாம் சொல்றேனே, இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசி எல்லாம் எப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் நான் சொல்றேனே. இப்போ ஒரு சில பிரான்ச்சைசி எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை, மும்பை ஜெயிச்சுனே இருந்தாலும் அவங்களுக்கு அழுக்கவே அழுக்காது. எப்ப பார்த்தாலும் நான் ஜெயிக்கணும்னு இருப்பாங்க. சோ இவங்க எல்லாம் இந்த KKR இவங்க எல்லாம் வெறி பிடிச்ச மிருகங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்கெல்லாம் தே வில் கோ ஆல் அவுட். நான் இதுதான் ஒருத்தருக்கு அது டோர்னமெண்ட் முன்னாடியே சொல்லிட்டேன் நானு, பேட்ல படாது பேட் ஸ்டோக்கு அப்படின்னு. சரி, ஒரு ரெப்யூட்டட் பிளேயர், ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் 2 மேட்ச் கொடுக்குறீங்க, 3 மேட்ச் கொடுக்குறீங்க, 4 மேட்ச் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் அஃபேர்ல ஒரு 30 அடிச்சிருப்பாரு சிக்கந்தர் ராஜா. அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்பர் 9ல போய் டிஃபென்ஸ் ஆடுற ஒரு பேட்ஸ்மேனை ஓபனிங் பேட்ஸ்மேனா இறக்கி விடுறாங்க. அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தனுஷ் கோட்டியன். எவ்வளவு ஓவர் போட்டாரு நீங்க சொல்லுங்க, எனக்கு மறந்து போச்சு. எவ்வளவு ஓவர் போட்டாரு? எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? அது எப்படின்னா ஒரு 148 டார்கெட்னா பேச்சு எப்படி தெரியுமா? 20 ஓவர் ஆடுங்க ஜெயிச்சிடலாம். 20 ஓவர் ஆடினாலும் ஜெயிக்க முடியாது. அடிக்கணும், பேட்டுன்னு ஒண்ணு கையில இருக்காது, அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். பூவர் கிரிக்கெட் ஆடினாங்க. அவர் ஏட்டையா கடைசியில முடிச்சு கொடுத்தாரு. சோ இப்ப இன்னொன்னு எனக்கு தெரியும், இப்ப நிறைய பேர் என்ன புத்திசாலிங்க எல்லாம் கேள்வி கேக்குறாங்க ட்விட்டர்ல, 3 ரன் பிஹைண்ட்ன்றீங்க, எப்படி ஜெயிக்கும்னு. நீ ஹர்ஷல் பட்டேல் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கடைசியில வச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணிடுவ நீ 5 ஓவர்ல 50 ரன், அந்த கான்பிடன்ஸ். சோ when algorithm போட்டனாலதான் கடைசி 2 பால் போச்சு. ஹர்ஷல் பட்டேல் போட்டிருந்தானா 2 பால்ல முடிஞ்சிருக்கும். அது உங்களுக்கு எப்படின்னா புவர் டெத் போலிங் ரிசோர்சஸ். கேஜி ரபாதா ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலர்ஸ்ன்றாங்க. அவரை நீங்க கடைசியில கொடுக்காம நீங்க இப்படி ஓடி இந்த மிலிட்டரி மீடியம் பேஸ் போலர்ஸ் எல்லாம் கடைசியில போடுறீங்க. 2 பவர் ஹிட்டர் இருக்காங்க, ரோமான் பவலும் ஷிம்ரன் எட்மயரும். எப்படியா ஜெயிப்பீங்க நீங்க? நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முட்டாள்தனத்துக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அதனாலதான் இவங்க எதுவுமே ஜெயிக்கிறது இல்ல. இவங்க 2 வருஷம் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா the main reason is that 2008ல குவாலிஃபை ஆனாங்க. அப்ப T20 கிரிக்கெட்னா யாருக்கு என்னன்னே தெரியாது, வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடுப டீம் செட் பண்ணாங்க 2014ல. சேவாக், மேக்ஸ்வெல் வச்சு மிதிச்சாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஒரு 7வது பிளேஸ் 8வது பிளேஸ் கடைசி பிளேஸ் வர்ற பிரான்ச்சைசி இது. நான் திருப்பி கேக்குறேன் உங்களுக்கு, நான் அதாவது ஒரு இதுக்காக கேக்குறேன், ஒரு வருத்தத்துல கேக்குறேன். ஏன்னா PBKS மாதிரி ஒரு டீம் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். எவ்வளவு நாள் தான் இந்த டாப் டீம்ஸே ஜெயிச்சுட்டு இருக்கோம். do you have any confidence the way Bairstow is batting is going to turn it around? ஒரு கிரிக்கெட் அனலிஸ்டா நான் உங்களை கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அவருக்கு பேட்ல படுற மாதிரி தெரியுதா? ஒரு இம்பாக்ட்? வாய்ப்பே இல்ல ராஜா தான். அவரும் என்னென்னமோ அவரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ரன்னுமே ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் ஆடிட்டு ஓடிட்டு இருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு இன்டென்ட்டும் இல்ல, ரன் அடிக்கிற மாதிரி அவருக்கு ஷார்ட் ஆஃப் கான்பிடன்ஸ், பாடி லாங்குவேஜும் தெரியுது, ரன்னும் அடிக்கிற மாதிரி தெரியல. ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் புஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 10 ரன் அடிச்சாரு. அவர் அவுட் ஆன பாலும் நீங்க பாத்திருப்பீங்க, அவர் என்னமோ ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு போனாரு. அது லிவிங்ஸ்டன் உங்களுக்கு ரன் அடிக்கிற மாதிரி தெரியுதா? அடுத்த கேள்விக்கு வர அது 1-2 ஏதோ போகுது இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு someone like Livingston can bowl like that. A mystery bowler like Sikandar Raza has got 4 variations in the slow pitchல என்ன பண்ணிருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, அதுதான் சொல்றேன், மச் பெட்டர் ஆப்ஷன்.
சிக்கந்தர் ராஜா ஆடியே ஆயிருந்திருக்கணும் இன்னைக்கு. அது வந்து தே மிஸ்ட் ட்ரிக். அவங்க மிஸ் பண்ணலாம், அவங்க வேணும்னே பண்றாங்க. வாட் எவர் தே கால் இட். என்னத்த இப்போ வந்து முன்னாடியே என்ன சொன்னோம், இது கொஞ்சம் ஸ்லோ பிச்சு. அந்த இதுக்கு பவர் பிளேல வந்துட்டு ஒரு விக்கெட் கொடுக்காம ஆடணும். 49 for 1, 10 ஓவர்ல 83 for 2 செட் பண்ணணும்னு சொன்னோம். ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா ஐ வில் நாட் பிளேம் ஆன் தட். ராயல்ஸ் 43 for no loss, PBKS 38 for 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா PBKS 7 to 10ல வந்து 15 for 3. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, பவர் பிளே நல்லா பந்த சாப்பிட்டு இந்த 7 to 10 தான் செட்டிங் ஃபேஸ் T20 கேம்ல. அப்ப போய் கண்ணாப்புனா ஆடி விக்கெட் கொடுக்குறீங்க. 53 for 1 டவுன் அண்ட் அவுட் அவங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து 7 to 10லயும் பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். பட் 23 for 1, 10 ஓவர்ல 66 for 1, 9 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். யுவர் க்ரூசிங் 11 to 15ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் வந்துட்டு மொமெண்டம் மேல கொண்டு போகணும்னு பார்த்தோம். இவங்க 33 for 1 PBKS, அவங்க 33 for 2. அவங்களுக்கு ஒண்ணு என்னன்னா, they always know that the asking rate is not going to get more than 10 and over. With the power hitters to come, they can always win என்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ 15 ஓவர்ஸ்ல இவங்க 86 for 5, அவங்க 99 for 3. கடைசி 5 ஓவர்ல 61 for 4 அல்கோரிதம் நம்ம சொன்னோம். இவங்க 61 for 3. திருப்பியும் எல்லாரும் வந்து அருணாச்சல் பிரதேஷோட 50 அடிச்ச அந்த அசுதோஷ் சர்மா. நான் ஒவ்வொரு எபிசோட்லயும் சொல்றேன், அவரோட பாட்டம் அண்ட் பவர் ஜெனரேஷன் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. இவங்க 61 for 3, அவங்க 58 for 4. ராயல்ஸோட ஸ்பின்னர்ஸ் வந்து 8 ஓவர்ல 54 for 3. PBKS ஓட ஸ்பின்னர்ஸ் வந்து 6 ஓவர்ல 43 for 1. That too, the wicket has been taken by the part-timer இவரு லிவிங்ஸ்டன். போன மேட்ச் ஐம் நாட் ரைட்டிங் ஹர்ப்ரீத் பிரார் ஆஃப். போன மேட்ச் 4 ஓவர் 48 அப்படிங்கும் போது இந்த பிச்சு ஹோம் கிரவுண்ட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும் போது யூ ஆர் ஜஸ்ட் நாட் கெட்டிங் யுவர் செல்ஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே a batsman like சிக்கந்தர் ராஜா who could have easily eased through 4 overs. அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்லோ டவுன் ஆன உடனே அப்ப சிக்கந்தர் ராஜா போட்டிருந்தாருன்னா, இன்னொன்னு சொல்றேன், சிக்கந்தர் ராஜா ஹெட்மயர் மேட்ச் அப் கூட அப்படின்னு டாப் கிளாஸ் இன் மை ஒப்பீனியன். அந்த சான்ஸையும் இவங்க கொடுக்கல. அப்படிங்கும் போது எனக்கு இந்த ஐடியாவே புரியல. இன்னொன்னு தனுஷ்கோட்டியனை நீங்க வந்துட்டு ஒரு போலரா யூஸ் பண்ணலன்னா, அந்த சுபம் துபே இருக்காரியா, நீங்க அவரே எடுத்தாங்க. துருவ் ஜுரேல ஓப்பனிங் இறக்கிட்டு சுபம் துபே பின்னாடி வச்சுக்கோங்க எப்படி. சோ நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். அவர் எப்படின்னா ஒரு ஸ்டான்ச் டிஃபென்ஸ் பிளேயர். அந்த நம்ம ரஞ்சி டிராபி இதும் போதே நம்ம சொன்னோம், அந்த ப்ரிவியூ பண்ண தமிழ்நாடு மும்பை போது டிஃபென்ஸ் ஆடினே இருப்பாரு அவரு. அந்த பாம்பே வந்து பாம்பேனாலே உங்களுக்கு அந்த கடூஸ் பிளேயர்னுவாங்க, அந்த மாதிரி இவரு ஆடினே இருப்பாரு, அவுட்டே ஆக மாட்டாரு. ஒரு லெவலுக்கு மேல என்னாச்சு, வேற வழியில ஆஸ்டிங் ரேட் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கிறதுனால he tried to slog and get out. That's the right time he got out. He set the base. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, if you're not going to use him as a batsman, then there is a batsman who is sitting outside and there is no logic at all. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் they are 16 runs short PBKS on this pitch. அதுல ஒண்ணு எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த 16 runs மட்டும் கூட அடிச்சு அந்த 160 அடிச்சிருந்தாங்கன்னா this would have been a difficult chase. Particularly someone like Tanush Kotian going there, you are going to get a negative mindset saying that I have to set the base for 10 overs. The most difficult chase நான் சொல்றேன் பாருங்க, என்னோட experience of so many years in T20, இந்த 140 to 150 தான். நீங்க 200 210னா ஒரே கியர்ல போவீங்க, நம்மால் டிமில் அடிப்பீங்க. 140 150னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஓகே 20 ஓவர் ஆடுங்க போறோம் அப்படின்னு. அந்த டைம்ல தான் you need to make sure இந்த 15 ஓவர்ஸ்ல ராயல்ஸ் were 3 behind. ஒருத்தர் எனக்கு ட்வீட்ல ரிப்ளை பண்றாரு, ஏதோ ஒரு பெட்டிங் சைட்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வெல் அஹெட்ன்றாங்க, நீங்க எப்படி வந்துட்டு பிஹைண்ட்ன்றீங்கன்னு எனக்கு கேள்வி கேட்கிறாரு. ஒரு பெட்டிங் சைட் சொல்றாங்களாம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிட்ச் அப்படிங்கும் போது வேர் ரன் ஸ்கோரிங் வில் பி டிஃபிகல்ட். நீங்க எப்படி இந்த ஃபேசஸ் பிரேக்கப் போயிட்டு ஐம் நாட் சேயிங் 10 ஓவர்ல நீங்க 100க்கு டார்கெட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நான் வந்து 10 ஓவர்ல இப்ப 74 போடுறேன், 15 ஓவர்ல வந்து நான் ஒரு 102 போடுறேன்னா அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு பி அஹெட் ஆஃப் தட் டு மேக் ஷூர் தட் யூ டோன்ட் கிவ் எனி சான்ஸ். 3 ரன் தானே கம்மின்னு சொல்லுவீங்க, அந்த 3 ரன் எவ்வளவு தூரம் ட்ரபிள் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு. இவங்க திறமை ரொம்ப ஜாஸ்தி கடைசியில டெத் ஓவர்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ். இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், ஜஸ்பிரீத் பும்ரா போடுறாரு 19வது ஓவர், உங்களுக்கு என்னையா சான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நான் கேட்கிறேன். நான் 3 ஓவர்ல 35 கொண்டு வந்துட்டீங்க, 2 ஓவர் ஜஸ்பிரீத் பும்ராக்கு இருக்கு. நீங்க ரிசல்ட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? Do you think that Royals would have chased even though they got Roman Powell and Hetmeyer? நீங்க சொல்லுங்க. வாய்ப்பு இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இது விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பஞ்சாபுக்கு கிடைக்காது.
இதை விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 2 ரன்ல அந்த மேட்ச் தோத்தாங்க சன்ரைசர்ஸோட. இந்த மேட்ச் இப்படி வந்து க்ளோஸா தோத்தாங்க. திருப்பி என்ன நடக்க போகுது? they are going to be either 8, 9 or 10 in the table. அது எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. அது நம்ம ப்ரீ ஷோலயே சொன்னோமே, 9 இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ்னா இவங்க 10, 10 அவங்கன்னா இவங்க 9. நம்ம கணக்குல ஆர்சிபி நம்ம 7 சொன்னோம். 9 and 10 வந்து டெல்லியும் பஞ்சாபும் வரும்னு நினைச்சோம். பட் ஆர்சிபி இஸ் லாகிங் பிஹைண்ட். ஐ ஸ்டில் ஃபீல் தட் ஆர்சிபி வில் டர்ன் த டேபிள்ஸ் அரவுண்ட். பட் இவங்க ப்ராப்ளம், அவங்களோட ப்ராப்ளம் சொல்லிட்டோம். பிளேயிங் 11 காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி, படுகேவலமான ஆன்ஃபீல்டு ஸ்ட்ராட்டஜி, அது வந்து உங்களுக்கு வந்து இதுவே கிடையாது. இப்போ ஹெட்மயருக்கு வந்து இப்போ 2 பால் வந்து வைடா போட்டாரு அவரு. ஓகே, ஒரு வைட் யார்க்கர் மாதிரி போட்டாரு. அந்த அவரோட டார்கெட்டே இந்த லாங் ஆனும் மிட் விக்கெட்டும் தான். ஹெட்மயர் அங்கதான் அடிப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த வைட் யார்க்கரை மிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிப்பாரு. ஓகே, கட்டுல வந்து பெரிய இது கிடையாது. இந்த ரிவர்ஸ் லேப் எல்லாம் ஆடவே மாட்டாருங்கும் போது நீங்க 3வது பால் என்ன பண்ணிருக்கணும்? தூக்கி ஒரு வைட் ஸ்லோ டெலிவரி போட்டிருக்கணும். சோ நீங்க 2 யூ கேனாட் பி டூ ப்ரெடிக்டபிள். அவர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2வது பால் பேட்ல படலன்னு உடனே போல்ட் வந்து பேசும்போது we can hear the body language. இங்க பாரு, I am just 2 hits away from winning the game. எனக்கு இன்னும் 4 பால் இருக்கு, நீ டென்ஷன் ஆகாத, ஓடனா 2 ஓடு, இல்லன்னா நாட் கோயிங் டு டேக் ஸ்ட்ரைக், ஐ நோ தட் ஐ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஸ்லோவா தூக்கி ஒரு ஸ்லோ டெலிவரி வைடா போட்டீங்கன்னா கொடகிளம்பி இருக்கும் மேல. ஸோ இது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் இது ஐபிஎல்ங்கும் போது தட் இஸ் அ ஸ்மார்ட்னஸ் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யுவர் bowlers. That is a smartness that you need to give the advice, as a captain or a senior player to the bowler. Even though I rate Arshdeep Singh very well, the moment you become predictable, trying to do the same thing again and again, you got no chance to win. திருப்பியும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு எல்லாம் அப்படியே கொடி எல்லாம் ஆட்டிட்டு 7வது பிளேஸ் முடிக்க போறாங்க. இதுல எந்த இதுவுமே கிடையாது. இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா எப்படி ஓபன் அப் ஆயிருக்கும் தெரியுமா டேபிள்? உங்களுக்கு என்ன மாதிரி டேபிள் ஓபன் அப் ஆயிருக்கும்? இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 ஜெயிச்சுட்டாங்க 6 மேட்ச்ல. What they need is 3 wins from 8 games. They will definitely win because they got a quality side. இன்னைக்கு ஸ்க்ரூ அப் பண்ணிருப்பாங்க. பட் பஞ்சாப் was also equally keen to the task of அதோட அதிகமா ஸ்க்ரூ அப் பண்ணிட்டாங்க. அதனால இது பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணணும்னா, அப்ப ஜெருவல் மாதிரி ஒரு ஆள்லையோ முன்ன பவர் பிளேல இறக்கி அடிக்க. இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ், அவருக்கு கேம் டைம் கிடைக்கல ஜூரலுக்கு. திடீர்னு இப்படி ஒரு இதுக்கு அனுப்புறதுக்கு ஓப்பனிங் இறக்கி இருக்கலாம் அவரை ஜூரல்ல. இதுதான் சார், இப்ப உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன், இது எங்க கடிக்கும்னா, நீங்க ஒரு கடைசி ஒரு மேட்ச் நீங்க நான் ஜெயிச்சாதான் கிடைச்சிருக்கோம், இல்லன்னா வந்து பிளே ஆப்ஸ்ல ஒரு எலிமினேட்டர் ஆடுறேன், அங்க போய் கடிக்கும். ஏன்னா இப்ப வந்து அவர் கான்பிடன்ஸே லோவா இருக்கும். இப்ப இந்த ஐபிஎல் அவர் ஒண்ணுமே பண்ணல. பட் இஸ் a குவாலிட்டி பிளேயர். ஒருத்தர் ரெட் பால் கிரிக்கெட்ல எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறான்னு நீங்க இந்த மாதிரி ஒரு சான்ஸ் பட்லர் ஆடல அப்படிங்கும் போது பவல் ஹெட்மயர் 2 பவர் ஹிட்டர் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்கயா. அதுக்கப்புறம் நீங்க அப்பயும் வந்து ஜுரோல முன்னாடி இறக்கல. ஐ ஸ்டில் சே தட் he had an opportunity to finish it off. Unfortunately didn't take the opportunity. I've been critical on him too. பட் அவர் வரும்போதே பாத்தீங்கன்னா பால் சாஃப்ட் ஆகி கொஞ்சம் ஸ்ட்ரோக் மேக்கிங் கஷ்டமாயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஓப்பனிங்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க, ஓடி வந்து மெதுவா போட்டுட்டு இருக்காங்க, இறங்கி விட்டு 2 அடி, பாயிண்ட்ல 2 அடி, கவர்ஸ்ல 2 அடி அடிச்சு நீங்க ஒரு 4 ஓவர்ல ஒரு 37 வந்திருந்ததுன்னா அடங்கி போயிருப்பாங்க அங்கேயே. எங்க அவங்க திரும்பி வந்தாங்கன்னா, ராயல்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா, தேர் நாட் அட் ஆல் வெல் அஹெட் ஆஃப் த ரிக்வயர்ட் ரேட் அட் ஆல். த ரிக்வயர்ட் ரேட் வாஸ் கிளைம்பிங், பட் இட் டிடன்ட் கிளைம் டு 10 and over, பட் இட் வாஸ் கிளைம்பிங். தேர் வெல் பிஹைண்ட் த ரிக்வயர்ட் ரேட். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி ஒரு சான்ஸ்ல தான் நீங்க வந்து டிஃபென்சிவ் மைண்ட் செட்டுக்கே கப் அடிக்கணும்னா டிஃபென்சிவ் மைண்ட் செட்டுக்கே போவாதீங்க. Rajasthan Royals is a good side. Last time they screwed it up because of the defensive mindset. I hope they don't get into the defensive mindset. I want a team like that to go there and probably play the qualifier and even win the trophy. I don't mind. Even though I want CSK to win, Mumbai is also really coming up. It has been time and again these teams are dominating. We want to see some other teams also to win, to be very honest with you. The Royals, if they're going to take the negative approach like this, I don't see them prospering. That is my honest opinion on it. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதேதான், இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க 9னா இவங்க 10, இவங்க 10னா அவங்க 9, அவ்வளவுதான். ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பீடா. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சது, கத்தம். சோ உங்களோட இறுதி கருத்துக்களை சொல்லிட்டு we can wind up. இல்ல, வருத்தமா இருக்கு பஞ்சாப் கிங்ஸ். honestly speaking, I'm feeling very sad for them. ஏன்னா they are not outplayed. ராணி பாஸ்டோவே திரும்பி ஆடுவாங்க இவங்க டீம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மாத்த மாட்டாங்க. இருந்தா அவர் இன்னும் கந்தரகோலம் பண்ணிடுவாரு. எல்லாரும் ஒரு மேட்ச் 50 அடிப்பாரு, உடனே அடிச்சிட்டாரு, we kept backing him அப்படின்னு இது ஒரு சக்சஸ் நரேட்டிவா கொண்டு வருவாங்க.
இதுக்கு மேல என்னத்த சொல்றதுக்கு? நம்ம வந்து கோச்சஸ பத்தி ஒரு எபிசோடே பண்ணோம் தனியா. ஒரு டீம்லயும் எப்படி எப்படி பண்றாங்க அப்படின்னு. அவங்க அப்படி அப்படியே தான் பண்றாங்க. அப்படி அப்படியே அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. நம்ம என்னத்த சொல்றது? அவங்க அப்படியே அப்படியே பண்றாங்க சார். 7 கோடி 8 கொடுத்து சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே அப்படிதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்க இப்ப அங்கேருந்து சாக் பண்ணா இன்னும் எவனா ஒருத்தன் 8 கோடி கொடுத்து வேலை கொடுப்பான் உங்களுக்கு. So why ஆமா. should they even care? நாங்களாம் ஒரு டீம்ல ஒர்க் பண்ணும்போது we will carry the everything what we got. உயிரே கொடுப்போம் டீமுக்கு. I get so emotional when my team loses. இப்போ உங்களுக்கு ஒரு இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஹெட் கோச் இருக்காரு கேகேஆர்ல, இந்தியன் கோச். இதெல்லாம் என்ன நியாயம்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை எனக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. ஒரு சிலதெல்லாம் என்னால சொல்ல முடியல. ஒரு சில ஆளோட நான் வேலை செய்யறதுனால என்னால சொல்ல முடியல. எல்லாருக்கும் ஒரு கோட்டா இருக்கு. எல்லா டீம்லயும் ஒரு கோட்டா இருக்கு. எல்லா டீம்லயும் ஒரு அது என்னன்னு நான் சொல்லல. கோட்டா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கோட்டா இருக்கு. they have some arrangements. அதான் சொல்றேன். இப்ப இங்க வேலை போச்சுன்னா இன்னும் எவனா ஒருத்தர் 8 கோடி கொடுத்து எடுக்கிறாயா? எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப இங்க இருந்து இப்ப இந்த கோச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வேலை போச்சுன்னா அங்க வேலை போச்சுன்னா இங்க. ஆர் தே ட்ரைங் டு கெட் நியூ ஃபேசஸ்? ஆர் தே ட்ரைங் டு கெட் a real intelligent man to get in there? Okay fine, ப்ரொஃபைல் இல்லையா பரவாயில்ல, இவனுக்கு சரக்கு இருக்கியா, அவனால டீமை கொண்டு விட முடியும், குடி எடியா இவனை, அந்த மாதிரி யாராவது எடுக்கிறாங்களா? சும்மாவே தானே அரைக்கிறாங்க. ஸோ they are not going to get worried about it. வருவாங்க, கடைசி நாள் மேட்ச் முடிச்சு 7வது பிளேஸ் வரும், காசை எண்ணி கீழே வை அப்படின்னு வாங்கினு ஃபிளைட்லயே எடுத்துட்டு போவாங்க. தட் இஸ் வாட் யூ வாண்ட் இல்லையா? கண்டினியூ வித் தட். You are never going to prosper. I'm telling you that very very honestly. There are many போறாங்க விடுங்க. போறாங்க விடுங்கன்னு இல்ல. எனக்கு I wanted Punjab Kings to win today, to be very honestly. ஏன்னா இந்த மாதிரி ஜெயிக்காத டீம் எல்லாம் பிளே ஆஃப்ஸ்க்கு வரணுங்கும் போது they have given an opportunity, from that gave it to and they gave the game in a platter to them. இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்களோட சான்சஸை டோட்டலா நல்லிஃபை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் இருக்கு. நாளைக்கு ஒருவேளை கேகேஆர் ஜெயிச்சாங்கன்னா they are also going to be in pole position. The ரெண்டு டீம் they will really stamp their இது என்ட்ரி இன்டு தி பிளே ஆஃப்ஸ். நாளைக்கு கேகேஆரும் ஜெயிச்சாங்கன்னா ஒரே ஒரு டிஃபீட் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3 டீம் அப்படியே பின்னாடி இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது? இந்த 3 டீமும் பாயிண்ட்ஸ் கொடுக்குற டீம் ஆயிடும். I don't want that to happen. The tournament would open beautifully. Monday RCB ஜெயிச்சாங்கன்னா அப்படியே பயங்கரமா ஓபன் அப் ஆகும். Let us see how it goes. I feel very sad for Punjab, but one thing I was so happy is on the 147, even though it was a below par score with that bowling attack, Rajasthan is known for their batting prowess, even though with the Josh Butler missing, இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி கொண்டாங்க. Kudos to them. We only hope them they will come back and do well and still, prove people wrong and push their place for playoffs. So wish them all the best. Congratulations to Royals. So next it's going to be a preview, double header preview, the blockbuster preview. Na rendu matches summer match, competition will be very high voltage contest. That LG is going to start with KKR. Adukapram pathina enna porthavarikum that is a match of the tournament. Mumbai takes on CSK in their home den. Let us see what happens. The next is going to be the preview of the double header. Until we come back and entertain you for yet another episode of IPL preview and review. Thanks a lot and bye-bye.